நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய இன்பில்டா கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வெப்காம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏதாவது எக்ஸ்டர்னலா ஒரு வெப்காம் வாங்கி இன்ஸ்டால் பண்ணா இல்ல ஆட் பண்ண நல்லா நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று வழி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன மாற்று வழின்னு யோசிங்க அப்படின்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய அதாவது உங்க கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனையே நீங்க ஒரு சூப்பரா ஒரு வெப்காம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வெப்காமா உங்க லேப்டாப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்றதுங்கிற முழு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் ராஜ்சேகர் டெக்மாஸ்ல இருந்து. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல இல்ல இதுதான் பாக்குறது முதல் வீடியோ இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட. நம்ம மொபைலில் நம்ம லேப்டாப் கூட வெப்கமாக ஆட் பண்ணுறதுக்காக ஒரு மொத்தம் 3 சாஃப்ட்வேரை பார்க்க போகிறோம். 3 சாஃப்ட்வேரும் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட் வந்து கொஞ்சம் வித்தியாசங்கிறதுக்காக தான் 3. இந்த 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் 3ஐயும் பாருங்கள், நீங்கள் பிடிச்சது யூஸ் பண்ணிக்கோங்க. முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐரின்னு சொல்லி ஐரின்னு சொல்லி நீங்கள் லேப்டாப்லேயும் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய் நார்மலாக ஐரின் வெப்காம் சொல்லி டைப் பண்ணாலே போதும். IRIUN இதில் வந்துச்சு இல்லையா வெப்காம் சொல்லி இதுதான். இதோடைய அபிஷியல் வெப்சைட்லேயே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா போதும், வெப்காம் ஃபார் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் பண்ணி EXE ஃபைலாக ஆகும் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐரின் வெப்காம் சொல்லி இந்த ஐக்கான் தான். இப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 சாஃப்ட்வேருமே வைஃபைல கனெக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு நீங்கள் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் யூஎஸ்பி திதரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் கேபிள் மூலம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 3 சாஃப்ட்வேருமே ஒர்க் ஆகும். வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலை எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கேபிளில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேபிள் லென்த் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் வைஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா ரூம்லேயோ வீட்லேயோ நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. அதை மட்டும் தான் நான் வைஃபைல உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன். லேப்டாப்பில் ஐரின் வெப்காம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய மொபைலில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய மொபைலில் நான் ப்ளே ஸ்டோர் போய்க்கிறேன். இதே மாதிரி டைப் பண்ணுறேன் IRIUN சொல்லி ஐரின் 4K வெப்காம் சொல்லி வந்துருச்சு. இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ரெண்டையும் அட் டைம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன், அப்படியே லேப்டாப்லேயும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்ட் ஆகிடுச்சு. பட் இதில் கொடுத்துருக்க ஒரே ஒரு செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் மட்டும் சேஞ்ச் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இதில் உங்களுக்கு பெரிய செட்டிங்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் கேமரா மாற்றினாலும் கேமரா மாற்றிக்கலாம். இப்போ நான் பேக் கேமரா ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பேக் கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் பெருசாக பண்ண முடியாது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம்லாம் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Droid.com சொல்லி TROID Droid.com சொல்லி நீங்கள் நார்மலாக அதே மாதிரி உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய் Droid.com சொல்லி டைப் பண்ணுங்கள். இதையும் நீங்கள் அதனுடைய அபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். Day 47 ஆப்ஷன் கொடுக்காங்க. இதுதான் இதில் போனீங்கன்னா கீழே டவுன்லோட் விண்டோஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதுதான் கிளைண்ட். அதில் டவுன்லோட் கொடுத்துருக்காங்களே, டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் ஆகிடும் EXE ஃபைலாக. அப்படியே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இருக்குல்லையே அந்த மாதிரி வந்துடும். Droid.com இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாஃப்ட்வேருக்குரிய APK ஃபைல் அப்ளிகேஷன் ஃபைலும் நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணோம். நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். Droid.com சொல்லி இந்த இருக்குல்லையா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் என்னென்னா உங்களுக்கு டிவைஸ் ஐடி கேட்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் டிவைஸ் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா, டிவைஸ் IP, டிவைஸ் ID, டிவைட்-காம் போர்ட்னு சொல்லி. அதே மாதிரி இல்லை 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. USB மூலம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வைஃபை மூலம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வைஃபை சர்வர்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண முடியாது. வைஃபையும் USB கேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை மூலம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிவைஸ் IP கொடுத்துருக்காங்க, டிவைஸ்-காம் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த IP வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். மொபைலில் இருக்கக்கூடிய டிவைஸ் IPயை நீங்கள் லேப்டாப்பில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டேன். போர்ட் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இது ஒரு நீங்கள் பெரிய ஸ்க்ரீனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கீழே இருக்குல்லையா அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி பெரிய ஸ்க்ரீனை மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கேமரா மாற்றணும், ஃப்ரண்ட்டில் பேக்கில் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இந்த மொபைல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கேமரா சேஞ்ச் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேபிளில் கனெக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா USB திதரிங் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேபிளில் கனெக்ட் ஆகிடும். இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் நம்ம மொபைலையும் லேப்டாப்பையும் வெப்கேமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஐவி கேம் சொல்லி நீங்கள் ப்ரௌசர் போய்க்கோங்க உங்கள் லேப்டாப்பில். ஐவி கேம் சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிக்கலாம் தான் இருக்கு இல்லையா, இதோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இருக்கு ஐவி கேம் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்துடும். இப்போ இந்த ஐக்கான் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்குரிய அப்ளிகேஷன் நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். அதே தான் ஐவி கேம் சொல்லி நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிக்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு. கேமரா மாற்ற நினச்சிங்க அப்படின்னா மொபைலே கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேமரா மாற்றிக்கலாம். சரிங்களா, கேமரா மாறிடுச்சு. போர்ட்டபிள் நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்கள் லேப்டாப்புக்கு உங்கள் மொபைலில் சூப்பராக வெப்கமாக மாற்றிக்கலாம். பெரிய ஸ்க்ரீன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் முதலே சொன்னேன் 3 சாஃப்ட்வேர் பார்க்க போகிறேன்னு சொல்லி. 3 சாஃப்ட்வேருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. ரொம்ப பெரிய வித்தியாசம் மீன்ஸ் ஸ்க்ரீன் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீங்கள் வேணும்னா பெருசாகிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே ஸ்க்ரீன், நமக்கு வரக்கூடிய ஸ்க்ரீனே பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்க்ரீன் வேணும், சின்ன ஸ்க்ரீன் போதும், பெரிய ஸ்க்ரீனாக வேணும், இல்லை மீடியமாக இருந்தால் போதும் நினச்சிங்க அப்படின்னா இந்த 3 சாஃப்ட்வேரில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருந்துச்சுக்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. யூஸ் பண்ணிங்கன்னா எப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை எப்படி ஈஸியாக ஒரு வெப்காமாக மாற்றுறது, ஒரு போர்ட்டபிள் வெப்காமாக மாற்றுற தகவல்ங்கிறது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்புறேன் உங்களுக்கு பிடிச்ச லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது, உங்களை சுற்றி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறை குறை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தகவலை சந்திக்க வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.